ஸோ குஜராத் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு அவர் ரிவ்யூ. ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இந்த எபிசோட் ஆக்சுவலி. என்னன்னா, ஒரு நல்ல டேலண்ட் ஆக்சுவலி பிரவீன் ராஜ். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே நம்ம வந்து அவர ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குன்னுலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வாரத்துல ரொம்ப ஒரு மாரி பண்றாருன்னு சொல்லிட்டு. பட் அது அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா, ஃபுல் எஃபோர்ட் போட்டு பயங்கரமா என்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாரி நெறைய சிந்திக்கிற ஒரு ஆளா தான் இருந்தாரு. இப்போ விக்ரம், அ பிரவீன் ராஜ்லாம் ஒரு கேட்டகரில வருவாங்க. இப்ப நம்ம வீக்கெண்ட் எபிசோட்ல கூட அந்த ராட் மாரி பண்ணது, அது மாரி நெறைய விஷயங்கள் வந்து பிரவீன்ராஜ் வந்து நெறையவே கான்ட்ரிபியூட் பண்ணாரு. பட் அவரு வந்து எவிக்ட் ஆவாங்கன்றது யாருமே நம்பல. ரொம்ப ரொம்ப அன்ஃபேர் எவிக்ஷன்ல தான் இருந்துச்சு. நான் நேத்தே உங்களுக்கு எபிசோட் எண்டிங்ல சொல்லியிருப்பேன். எங்களுக்கு தெரியும். பட் நாங்க சொல்லலன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான காரணம் இதுதான். அ என்னன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது? இதுக்கு மேல ஒரு கண்டஸ்டன்ட் என்ன பண்ண முடியும்? இது வந்து இப்ப ஷோ ஆரம்பிச்சு அவர் கேப்டனும் ஆயிட்டாரு. டாஸ்க்கும் நல்லா இது பண்ணியிருந்தாரு. அண்ட் அடுத்த வாரம் கேப்டன் சீட் போட்டியிலயே அவர் இருந்தாரு. இதுக்கு மேல ஒரு பெர்சன் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? அண்ட் இன்னும் சொல்லப்போனா, இந்த ஹோட்டல் டாஸ்க்ல ஸ்டார்ஸ் வந்து அதிகமா வாங்குனதே பிரவீன் ராஜ் தான். இதுக்கு மேல வந்துட்டு ஒரு கெஸ்ட் கிட்ட இருந்து இது மாரி வாங்கிட்டும் நீங்க எவிக்ட் ஆகுறீங்கன்னா, அப்போ யார் மேல தப்பு அப்படின்னு தெரியல. கண்டிப்பா ஆடியன்ஸ் மேல தான் இது தப்புன்னு நான் சொல்லுவேன். ஆதிரி எவிக்ஷன் வந்துட்டு எனக்கு ஆடியன்ஸ் மேலலாம் தப்புன்னு தோணல. பட் இது வந்து அ நம்ம பேசுறோம். பட் ஓட்டு யாரெல்லாம் சரியா போடுறவங்களோ போடல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சொல்லுங்க சஞ்சய். சோ அதுதான். சோ இது வந்து என்ன சொல்றது, சில எவிக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு 50% வந்து கரெக்டான எவிக்ஷன் சொல்லுவாங்க, சில பேர் வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க இல்ல இது தப்புன்னு. பட் ஆனா இன்னைக்கு நடந்த எவிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 100%. ஸோ பீப்புள்ஸோட மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பிரவீன் ராஜா ஒரு ஷாக்கு, எப்படி பிரவீன் ராஜ் வந்து வெளில போவாரு அப்படின்ட்டு. ஸோ என் மைண்ட்ல வந்து வேற ஒரு பர்சன் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து வெளில போகணும் அப்படின்னு. ஸோ நீ சொன்ன மாதிரியே எனக்கு நமக்கு தெரியும். ஸோ வேற பர்சனா இருந்துச்சுன்னா நம்ம நேற்று ரிவீல் பண்ணிருக்கலாம். பட் இது பிரவீன் ராஜ்னு வர்றப்ப ரொம்ப வந்து அன்சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. ஏன்னா இவர் வந்து டாப் 5க்கு போக வேண்டிய ஒரு கண்டஸ்டன்டா தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு ஒரு டாஸ்கா இருக்கட்டும், ஒரு ஒரு கேமா இருக்கட்டும், அதுல இன்வால்வ்மெண்டா இருக்கட்டும், ஸோ பேசுற விதமா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலயுமே ஒரு 100% வந்து எஃபெக்ட் போட்டாரு. ஸோ அங்க இருக்கிற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது இவர் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்டா தான் நான் பார்த்தேன். அண்ட் இது வந்து ரொம்ப அன்ஃபேர் அண்ட் ரொம்ப கஷ்டமா வந்துச்சு. ஸோ அவர் போகும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்லும் பொழுது இதுக்கு வந்து ரெண்டாவது அதுவுமே சொல்லிட்டு இவருக்கு இவங்க அரோராக்கெல்லாம் வந்து சொன்னாங்க, தயவு செஞ்சு உட்காந்துருக்காத, இது ஒரு பெரிய சான்ஸ் 1 வீக்ங்கிறது. ஸோ என்னெல்லாம் சொல்ல முடியுமோ தயவு செஞ்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரால் பண்ண முடியாத ஒரு விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட தயவு செஞ்சு நீங்க பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ இஸ் எ ஸ்டார் அப்படின்னா சொல்லணும். ஸோ இது மக்கள் ஓட்ட வச்சு பண்றாங்களா இல்ல அது கீழே நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதை பத்தி பேசலாமா எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ கேம் வந்து எந்த மாதிரி போகுது, ஸோ கேமை பார்த்து ஓட் பண்ணுங்க தயவு செஞ்சு. காசு கொடுக்குறாங்க இதுங்கிறதுலாம் வந்து செகண்டரியா வச்சுக்கலாம். ஏன்னா பிக் பாஸ் ஷோ மட்டமா போகுதுன்னு சொல்றீங்க. ஸோ நல்லா போகணும் அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் இருந்தால் தான் அந்த கேமே வந்து சுவாரஸ்யமா போகும். ஸோ ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் எல்லாம் தூக்கி வெளில போட்டு முக்கியமான கண்டஸ்டன்ட் உள்ள வச்சுட்டு நீங்க வந்து நல்லா போலன்னா வந்து அது மக்கள் நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நம்ம தான் ஓட்டு போடுறோம், எல்லாமே பண்றோம். ஸோ நம்மளே வந்து ஒரு ஃபால்ட்டான ஒரு கால் கொடுத்துட்டு ஷோ நல்லா போல அப்படின்னு சொன்னா வந்து அது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்கணும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. கண்டிப்பா. என்னன்னா இது வந்து இப்போ எல்லாருமே ஒரு ஆஸ்பைரிங்கா பிக் பாஸ் போகணும்னு நினைக்கிற ஆட்களுக்குலாம் வந்து இது ஒரு பெரிய ஒரு பயமா கூட இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம இவ்வளவு நல்லா பண்ணிட்டுமே ஒருத்தர் எவிக்ட் ஆகுறாங்க இவ்வளவு சீக்கிரம்னா, இப்ப அவருக்குன்னு ஒரு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு தான் போயிருப்பாரு. அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, குழந்தைங்க இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே வந்து நம்ம வந்து என்ன சொல்றது? ஒரு ஒரு அன்சர்டனிட்டியா இருக்குல்ல. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலி. ஏன்னா இல்ல அவர் போயிட்டு இருந்த கிராஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஷோல. நம்ம ஃபர்ஸ்ட் வாரம் பார்க்குறப்போ நமக்கு வந்து இரிட்டேட்டிங்கா தோணுச்சு. பிரவீன் ராஜ் பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குன்னு சொல்லி நம்மளே நெறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். பட் அவரோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஏறி ஏறி தான் அஃப்கோர்ஸ் கேப்டன்சில அந்த மிலிட்டரி டாஸ்க் மாதிரி ஒண்ணு கொண்டு வர பார்த்தாரு. சரியா போகல. ஆனாலும் ஹி டிட் எ வெரி குட் ஜாப். யார்கிட்டயும் பெருசா இல்ல. இந்த வாரம் அந்த பிராங்க்ல அந்த ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ஓகே தான். பட் ஆனா அந்த பிராங்க்கும் சரியா போகல. பட் ஆனா இந்த டாஸ்க்ல எல்லாம் நல்லா விளையாடினாலு எல்லாமே தலை போட்டியில கூட நமக்கு நெக்ஸ்ட் வாரத்துல இருந்தாலும் பட் இப்ப போனது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட வந்து எனக்கு அவர் போகும்போது பாத்தீங்கன்னா வசூல் ராஜா படத்துல அந்த ஒரு சீன் இருக்கும். ஜெயசூர்யா வந்து சாவ போகும்போது சொல்லுவாரு, எனக்கு இன்னும் நிறைய ஆசை இருக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே சீனை வந்துதான் லைக் சீனா அவர் ஆக்ட் பண்ணல. பட் ஸ்டில் சொல்றேன், அவர் மனசுல இருந்து சொன்னார், நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுட்டு வந்தேன்ற மாதிரி. ரொம்ப கண்கலங்கி ஒரு எபிசோடா தான் இது இருந்துச்சு. ஸோ அதனாலதான் ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு அது அதுக்கப்புறம் ஒண்ணு. இன்னொரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா இத்தனை சென்ட் ஆஃப்ல வந்து யாருக்குமே அழுவல. ரெண்டாவது உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்மே வந்து நார்மலா சென்ட் ஆஃப் பண்ணாங்க.
பட் பிரவீன்ராஜ் போகும்போது இப்பதான் அந்த கேமே ஒன்று புரிஞ்சுது. ஓகே, எல்லாமே வந்து சோகமாயி சென்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பர்சன் உள்ள இருக்கிற மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து போகும்போது எல்லாம் சைலண்ட் ஆகி அந்த ஃபீல் பண்றதை நான் இப்பதான் பாக்குறேன், ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். கண்டிப்பா. நம்ம போன வாட்டிலாம் வந்து நம்ம நிறைய பார்த்துருந்தோம். இந்த வாட்டி வந்து யாருமே அது மாதிரி எமோஷனல் ஆகல. பட் ஸ்டில் இது கரெக்ட். ஸ்டார்ட் அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஸ்டில் பிக் பாஸ் வந்து சொன்ன ஒரு விஷயம் தான், பிரவீன்ராஜ் வந்து ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு நான் வந்து ஒரு காட் ஃபாதரா என்னைக்குமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஒரு காட் ஃபாதரா நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா அவருக்கு இருக்கும். பட் ஸ்டில் அவருக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப டிப்ரெஸ்ல போனப்ப தான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா வெளியில வந்துட்டு சொன்னாரு, ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் வந்து பேர் என்னது, நான் இன்னும் வந்து உங்ககிட்ட ஆக்டிங் பண்ணணும், வில்லனா ஆக்டிங் பண்ணணுன்ற மாதிரி நிறைய விஷயம் சொன்னாரு. ஸோ அதெல்லாம் வந்து அவரோட ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். நீ கண்டினியூ பண்ணு. ஸோ அதான் இதுல வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாரு ஒரு அப்சர்வேஷன் சூப்பரா இருந்தது. ஸோ லாஸ்டா வந்து அவங்க வந்து சொன்னாங்க, ஸோ சுபிஷா கிட்ட நீயுமே வந்து ஓட்டு வேஸ்ட் பண்ணி நீ என்னதான் குத்துன அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து அங்க வேலையே செய்யாம நிறைய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து ஓட்டு போட்டு ஸ்பிட் பண்ணா மேபி இன்னைக்கு வந்து நல்லா ஆடின கண்டஸ்டன்ஸ் பிரவீன்ராஜ் வந்து வெளில போகாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதை சொல்லிட்டேன். ஹலோ. சொல்லிட்டு அதுதான் என்ன சொன்னோம்னா, பாரு ஒரு அப்சர்வேஷன் வந்து லாஸ்டா நல்லா இருந்துச்சு. என்னன்னா சுபிக்ஷா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நிறைய நல்லா வளர்ற நீயே என்னதான் குத்துன உன்னோட ஓட்டை வேஸ்ட் பண்ண நாமினேஷன்ல. ஸோ நல்லா வளர்ற பீப்புள்ஸ் வந்து குத்தாம கொஞ்சம் அந்த ஓட்டை ஸ்பிளிட் பண்ணி விட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுதான் பாருவோட கிராஃப் வந்து சூப்பரா அந்த நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா வந்து சூப்பரா நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட அப்சர்வேஷன் லெவல் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம் கண்டிப்பா. ஸோ இவங்க கண்டிப்பா டாப் 5ல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் அந்த கன்னியாகுமரி இல்லாம ஓட்ட பக்கத்துல இருந்தாலுமே சரி, ஃப்ரெண்ட்ஸா அக்காவா தம்பியா எதா இருந்தாலும் ஸோ தப்பு போனா நீங்க தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டு கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி ஆகுங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து வெளில போகாம இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். உண்மையா சொல்ல முடியாதுனால. கண்டிப்பா கண்டிப்பா. அது சேதன சொன்ன ஒரு விஷயம் தான். அந்த ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகட்டும். அது வந்து சும்மா ஒரே ஆளுக்கு போய் 10 பேர் கொடுத்துறதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்லை அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப ஒரு தெளிவான கரெக்டான விஷயம் தான். ஓகே. ஸோ அதனால வந்துட்டு இதுதான் நடந்துட்டு இருக்கும் போது, ஸோ இதெல்லாம் வந்து கடைசியில் நடந்தது. பட் ஸ்டில் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து மிஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் வந்தோடனே பாத்தீங்கன்னா யாருக்கு கிரெடிட் ஸ்டீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி செக்மெண்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அதுல வந்து எஃப்ஜே அண்ட் அந்த இஷ்யூ, அந்த அமித் பார்கவ் இஷ்யூ, அது எனக்கு தெரிஞ்சு பெரிய இஷ்யூவே இல்லை. பட் அது எதுக்கு பேசினாங்கன்ட்டு அவ்வளவு நேரம் போச்சு, ஒண்ணுமே சென்ஸ்லெஸ்ஸாவே இருந்துச்சு அது. ஆனாலும் வந்து எஃப்ஜே வந்து சொல்றாரு இந்த மாதிரி, நான் வந்து ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டேன், ஃபேன் பாயா நான் வந்து பண்ணேன், அப்போ வந்து இவர் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி. அது நடுவில் தீபக் எல்லாம் அவரு வராரு. தீபக் ஏதோ அவரு பக்கத்து செட்ல ஏதோ ஷூட்டிங் வந்தாரு போல, அவரை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இதுக்காக வந்து வர சொல்லியிருந்தா கண்டிப்பா வந்து படம் தெரியல. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆர்டிபிஷியலா இந்த மாதிரி இருந்துச்சு. லைக் எதுக்கு வந்துட்டு இந்த எஃப்ஜே வந்துட்டு இப்போ இந்த ஃபேன் பாயா நடிக்கிறது ஓகே, ஆனா அது பிக் பாஸ் கொடுக்காத ஒரு டாஸ்க் தான். அப்போ வந்து நம்ம எதுக்கு வந்துட்டு இது மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. அதுதான் அந்த அவரு கேள்விக்குறி இருந்தது. அவர் லாஸ்ட் சீசன் முத்துக்குமரனை பாத்துட்டு வந்துட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. இது கண்டினியூ பண்ணு. ஸோ இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு மூமெண்ட் அப்படின்னா ஒரு ஏவி வந்து குறும்படம் ஒண்ணு போட்டு காமிச்சாங்க. சோ அந்த கட்ஸ் வந்து அப்படியே அந்த பிஜிஎம் எல்லாம் தெரிக்கிட்டு தீமைதான் வெல்லும் அது லாஸ்டா உட்காந்து பாரு கால் மேல கால் போட்டு. என்டேமோல் ஷைன் டீம், ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழ் டீம், அப்புறம் விஜய் டிவி டீம், எல்லாருக்குமே சரி, எஸ்பெஷலி அந்த எடிட் டீம் யார் ஒர்க் பண்ணீங்களோ அவங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டுகள். ஏன்னா நம்ம குறும்படம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல ஒரு குறும்படம் கூட வரவே இல்லை சேதன பண்ண டைம்ல இருந்து. ஓகேவா, குறும்படம் கடைசியா வந்தது வந்து கமல் சாரோட ஷோஸ்ல தான், சீசன் 7ல தான். சீசன் 8ல ஒரு குறும்படம் இல்லை. இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குறும்படம். அதுவும் இது வந்து குறும்படம் மாதிரி இல்ல, பயங்கரமா இருந்துச்சு. அந்த தீமைதான் லாஸ்ட்ல லாஸ்ட்ல கேம் ஓவர் இப்படி இருப்பாங்க அவங்க, கேம் ஓவர். அதுக்கு வந்து அவங்களே வந்து அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. வீடே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கை தட்டுச்சு. சோ எஸ், அது வந்து பிளாஸ்டான மூமெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் அதுக்கப்புறமா ரிவீல் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல இருக்க நிறைய மூஞ்சிங்கெல்லாம் செத்து போச்சு. உங்களுக்கே தெரியும் யாருன்னு சொல்லிட்டு. பார்வக்காலாம் எங்க போனாங்கன்னே தெரியல.
வியானா மூஞ்சிலாம் நீங்க பாக்கணும். திவாகர்லாம் இப்படி ஆயிட்டாரு அடாப்பாவின்னு சொல்லிட்டு. சோ அதனால வந்து எல்லாருக்கும் வந்து பயங்கர ஆச்சரியம் இருக்கிற டைம்ல ஒருத்தர் மட்டும் பயங்கரமா ஃபீல் பண்ணாரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம விக்ரம். அவர் வாங்கின அடி அப்படி இதுக்கு அக்கா அது சொல்லிருக்கலாமேன்னு சொன்னாரு. பட் பிரதர் அது வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க். ஸோ எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எனக்கு எழுதினா அதுதான் தோணுச்சு எனக்கு. ஆமா. அதனால விக்ரம் அதுக்கப்புறமா அக்கா நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க. அதுதான் ஸ்போர்ட்டிவ்னஸ். ஸோ விக்ரம் கிட்ட அந்த ஒரு குவாலிட்டி இருக்கு. ஸோ அத பத்தி விக்ரம் கிட்டயும் இவர் போய் பெருசா கேட்கல. ஏன்னா கேட்கறதுனால என்ன ஆயிட போகுது சொல்லு. அது சீக்ரெட் டாஸ்க். ஸோ அத வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து இந்த வாரத்துல உருப்படியா சுவாரஸ்யமா போன ஒரு விஷயம் வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க். ஸோ அந்த சீக்ரெட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணனால சாண்ட்ராக் பாத்தீங்கன்னா ஒரு பவர் இருக்கு. என்ன பவர்? நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். காம்பினேஷன், அப்புறம் டைரக்ட் சாண்ட்ரா இல்லைன்னா நாமினேஷன். பிரஜின் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து வேற ஒருத்தவங்க வந்து டைரக்ட் நாமினேஷன்ல போட முடியும். அதை வந்து அவங்க பார்த்து கிளியரா போடணும். இந்த வாட்டி என்னன்னா முன்னாடிலாம் நாமினேஷன் வந்து ஓகே நமக்கு பிடிக்காதவங்க இப்படி பண்ணா போடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வாட்டி எப்படி இருக்குன்னா அது வந்து ரொம்ப பார்த்து விளையாட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இல்லைன்னா நல்ல வர்தி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளியில போயிடுறாங்க. ஸோ அதனால வந்து அதை பார்த்து யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றத நாளைக்கு மண்டே எபிசோட்ல பார்ப்போம். ஓகே, அதை தொடர்ந்து வேற என்ன இருந்துச்சு? இன்னும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, யார் வந்து இந்த வீட்டுக்கு வந்து சும்மா டே பை டே சம்பளம் வாங்கிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அடி அடி மாட்டடி பேயடி வெறி அரோரா போட்டு செய்க எல்லாருமே அரோரா அரோரா அரோரான்னு. அப்புறம் ரம்யா ஜானும் 2-3 பேர் வந்து செஞ்சாங்க. ஸோ அதுதான் இதுலயே வந்து தெரியுது பாத்தியா, இவங்க வந்து ஒரு நாமினேஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட கருத்து இல்லாம எல்லாமே ஒரு 2 பேர் எல்லாமே ஒன்னாதான் வந்திருக்கு. ஒரு 2 பேர் சொன்னாங்கன்னா அதையே புடிச்சுட்டு எல்லாரும் ஒரு இது அடிக்கும் போது எனக்கு அது காண்டாகுது எனக்கு. ஆனா அதுல வந்து பார்வை நம்ம பாராட்டி ஆகணும். அவங்களோட விஷயம் வந்து வேற மாதிரி திங்கிங்கா இருக்கு. ஸோ ஒரு பர்சன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மொத்தமா எல்லாருமே வந்து அதே மாதிரி குரூவா வந்து விளாண்டாங்க அப்படின்னா அதுதான் சேது நான் சொன்னாரு. இந்த வீடு உள்ள வந்து நீங்க என்ன இப்ப நீங்க அண்ணா தங்கச்சியா பழகுறீங்க, அது தப்பு கிடையாது. பட் அதை பத்தி நீங்க சொன்னாதான் நீங்க உண்மையா இருக்கீங்க அர்த்தம். அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் பண்றாங்கிற பேர்ல வந்து நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் என்னதான் சொல்லுவாரு. அவர் சொல்லியும் பாத்துட்டாரு, பேசியும் பாத்துட்டாரு. நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னா அதே மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா விக்ரம் இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் இல்ல, நான் இந்த விஷயம் அட்ரஸ் பண்ணணும். விக்ரம் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இது மாதிரி நினைச்சுப்பாங்க, இந்த வீட்டுல என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்றாரு. அந்த வீட்டுல நினைக்கிறத பத்தி இவங்க யோசிக்கவே கூடாது அப்படின்றது தான் இந்த டாஸ்கோட இது. ஓகேவா? அவர் வந்து இந்த ஷோ வந்து வெறும் ஷோவா பாக்குறப்ப ஷோ கிடையாது, ஒரு வீடு, அது ஒரு வாழ்க்கை. ஸோ அங்க வந்து நீங்க ரியலா இருந்தாதான் மக்களுக்கு இன்னும் பிடிக்கும். ஸோ நீங்க வந்து வீட்டுல எப்படி பார்ப்பாங்களா இல்ல டீம்ல எப்படி பார்ப்பாங்களா அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு ஆடினீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரு பிளாக்கேஜ் தான் ஆகும். அங்க நீங்க ஒரு கண்டஸ்டன்ட். ஸோ நீங்க வந்து அங்க போட்டி போட்டு தான் ஆகணும். சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட். ஸோ யாரு வந்து கட்சியில சர்வை பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ அதனால சீக்கிரம் இந்த மென்டாலிட்டியை மாத்திட்டு ஆடினாதான் நல்ல ஒரு கண்டஸ்டன்டா வருவார் அப்படின்றதுதான் என்னோட ஒரு கருத்து. அண்ட் அதுக்கப்புறமா அரோராக்கு வந்து பாத்தீங்கன்னா சேதுவனை வந்து புரிய வைக்கிறாரு. அரோரா அப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட் டைம் நான் கலையரசனுக்கு நாமினேட் பண்ணேன், அவர் வெளியில போயிட்டாரு, அவருக்கு புள்ள குட்டி இருக்கு அப்படிலாம சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க வந்து நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லைமா, இது ஒரு கேம். சோ அதை வந்து கேம் ஆடுங்க அப்படின்ற மாதிரி டீசெண்டா வந்து சேதனை சொல்லி முடிச்சிட்டாரு. ஓகே, அடுத்ததா குழந்தைத்தனமா இருக்குடா நீங்க பேசுறதுலாம். சொல்லு. அடுத்தது சொல்லு வேற. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எவிஷன் ஆகி தலைவன் வெளில வந்துட்டான். எஸ், இன்னைக்கு சண்டே எபிசோட்ல இவ்வளவுதான் மக்களே கண்டென்ட், வேற எதுவும் பெருசா இல்ல. ஸோ மெயினா இந்த எவிக்ஷனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய நேரம் போச்சு. ஏன்னா மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிட்டு உடனே வந்துருவாங்க வெளியில. பட் பிரவீன்ராஜ் வந்து ஒரு வர்தி கண்டஸ்டன்ட். அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாரு. நிறைய பேர் வந்து சிரிச்சாங்க ஆக்சுவலி அவர் இந்த மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு அப்படி சுத்திட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து படுத்துறது அப்படிலாம் பார்த்து. பட் ஆனா அது சிரிக்கிறது இல்ல, அது அந்த அளவுக்கு மனசுல சரணா ஒரு நியூஸ் கேட்கிறப்போ அது மனுஷன் வந்து அந்த மைண்ட் அப்படி ரியாக்ட் பண்ற விதம். ஸோ கடைசியில அவர் படுத்துட்டு போகும்போது இந்த வீட்ல யாரும் கிடைக்காதுன்ற போது பெரிய விஷயம் அது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா பிரவீன்ராஜ் வந்து டிசர்வ்ஸ் பெட்டர். தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ல ரீஎன்ட்ரி மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தாங்கன்னா இப்போ சீசன் 3ல வனிதாக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிரவீன்ராஜுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் ஒரு 50 டேஸோ இல்லை 60 டேஸோ அதை முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு வைல்ட் கார்டு ஸ்பெஷல் என்ட்ரி மாதிரி கொடுத்துட்டு ஏதாவது பண்ணாங்கன்னா ஐ திங்க் ஷோ ஸ்டில் ஹேஸ் சான்சஸ். ஸோ அவங்க ஏன்னா வைல்ட் கார்டு விட்டுருக்காங்க, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணான்னு பார்ப்பாங்க. ஸோ என்ன வேணா நடக்கலாம். ஹிந்தியில இருந்து இந்த முன்னாடி நடந்திருக்கு, தமிழ் சீசன்லயும் சீசன் 3ல நடந்திருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் பிரவீன்ராஜ் திருப்பி வராரா இல்லை எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சருக்கு இருக்கணும் அப்படின்றத வேண்டிட்டு இன்னைக்கு கடையை சாத்திட்டு கிளம்புது நான் உங்கள் நிஷாந்த் மற்றும் சஞ்சய். நாளைக்கு 6வது வாரம் ஆஃப் பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மண்டே எபிசோட்ல சந்திக்கிறோம். பை. ஓகே.